أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله وما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقول نبينا صلى الله عليه وسلم: யஸ்ஸிரு இலகுவாக்குங்கள், உலா துஅஸ்ஸிரு மக்களுக்கு சிரமங்களை கொடுக்காதீர்கள், ஓ பஷிரு மக்களுக்கு நல்லவற்றை எடுத்துரையுங்கள், ஒலா துனஃபிரு மக்களை வெறுண்டோடச் செய்யாதீர்கள் என்கிற இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பொன்மொழியை சொன்ன வண்ணம் எனது ஜும்ஆ உரையினை ஆரம்பம் செய்கிறேன். இந்த நேரத்தில் நாம் பார்க்க போகிற தகவல் என்னவென்றால், இன்றைக்கு முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் அவர்கள் எதை மார்க்கமாக கடைபிடிக்கிறார்களோ, எதை வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் அவர்களுக்குள் வணக்க வழிபாடுகளில் சில வேறுபாடுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கொள்கை கோட்பாடுகளில் சில வேறுபாடுகளை பார்க்க முடிகிறது. நாம் இதை பார்க்கும் பொழுது இப்படித்தான் இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளும் வணக்கங்களும் இருக்கிறதா என்கிற சந்தேகம் நமக்கு எழும். ஒவ்வொரு முஸ்லிம்களும் தத்தமது கொள்கையில் யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அல்லது யாருடைய வழியில அவர்கள் நடக்கிறார்களோ அவர்களை ஒரு முன்னோடியாக முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்குள் வணக்கங்களில் பல வேறுபாடுகள் இருப்பதை நாம பார்க்கலாம். உண்மையில் இஸ்லாம் அப்படி பல்வேறு விதமான கொள்கைகளை நமக்கு வகுத்து தந்துள்ளதா என்று கேட்டால் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு எடுத்து சொல்லும் பொழுது, இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹுவிடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பது இஸ்லாம் என அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ப இறைவனிடத்துல ஒரே ஒரு மார்க்கம் தான் இருக்கிறது, ஒரே ஒரு வழிமுறை தான் இருக்கிறது. இந்த இஸ்லாத்திலே என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எதை வணக்கமாக அங்கீகரிக்க வேண்டும், எப்படி அவர்கள் கொள்கையை வகுத்து கொள்ள வேண்டும் என்பதை இறைவன் நிர்ணயிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தை நாம பார்க்கும் பொழுது பல வேறுபாடுகள் இருப்பதை நாம பார்க்கலாம். இப்பொழுது நமக்கு எழக்கூடிய சந்தேகம் என்ன? எல்லா முஸ்லிம்களுடைய மனதிலையுமே எது மார்க்கம், நாம எதை கடைபிடித்து நடக்க வேண்டும், குறிப்பிட்ட இன்ன இயக்கத்தவர்கள் எதை மார்க்கமாக சொல்லுகிறார்களோ அல்லது நாம எந்த ஜமாத்தில இருக்கிறோமோ அவர்கள் எதை நமக்கு மார்க்கமாக சொல்லுகிறார்களோ அதன் அடிப்படையில் தான் நடக்கணுமா அப்படிங்கிற ஐயம் ஏற்படலாம். அல்லது சில நபர்கள் அதுதான் சரி அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் என்ன செய்வாங்க இருப்பாங்க.
இறைவனுடைய பார்வையில் எல்லாவற்றுமே சமமாக இருக்காது. இப்போ சில பேரை பார்த்தோம்னா என்ன செய்வாங்க, அவங்களுக்கு அவங்களுடைய கொள்கை என்கிற மனோநிலையில இருப்பார்கள். அந்த ஜமாத்துக்காரவங்க அவங்க என்ன கொள்கையை வழிமொழிந்து கொள்கிறார்களோ அது அவங்களுக்கு, இது இவங்களுக்கு, லக்கும் தீனுக்கும் வலியதீன், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு, இப்படிங்கிற கண்ணோட்டத்தில் இருக்கிறார்கள். அது சொல்லப்பட்ட விஷயம் என்பது வேறு. அப்ப இப்படியான வேறுபாடுகள் இருக்கக்கூடிய நிலையில இறைவன் திருமறையில் நமக்கு எடுத்து சொல்லும் பொழுது ஃபமாபாதல் ஹக்கி இல்லல்லால், உண்மைக்கு பிறகு ஒன்று இருக்கும் என்றால் அது தெளிவான வழிகேடு என்று அல்லாஹ் சொல்கிறான். எல்லாமே சரியா இருக்காது. நீங்கள் இருப்பதுதான் சத்திய கொள்கை என்றால், நீங்கள் எந்த கொள்கையிலே பயணிக்கிறீர்களோ, எதன் அடிப்படையில் நடக்கிறீர்களோ அதுதான் உங்களை சுவனத்தின்பால் அழைத்து செல்லக்கூடிய கொள்கை என்றால் அது அல்லாத எல்லாம் வழிகேடு என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப வழிகேடு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த நேரத்தில் எல்லோரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப எல்லாரும் சொல்றதும் சொர்க்கத்துக்குரிய பாதை என்றால், எல்லோரும் அழைத்து செல்லக்கூடிய பாதை ஒரே பாதை என்றால் ஏன் இத்தனை வேறுபாடுகள் இருக்க வேண்டும்? இப்ப நாம இருக்கிறது சரியான கொள்கைதானா அப்படிங்கிறத ஆய்வு செய்ய வேண்டிய இடத்திலே முஸ்லிம்களாகிய நாம இருக்கிறோம். ஏன் பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானா இல்லையா? உலகத்திலே எத்தனையோ படைப்புகள் இருந்தாலும், அத்துணை படைப்புகளை இறைவன் படைத்திருந்தாலும் கூட மனித சமூகம் எதனால் சிறந்து விளங்குகிறது? அவர்களுக்கு பகுத்தறிகிற பகுத்தறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சிக்ஸ்த் சென்ஸ் இருக்கு இல்லையா, சிந்திக்கக்கூடிய அறிவு. அந்த சிந்திக்கிற ஆற்றலை அல்லாஹ் மனிதனுக்கு தான் கொடுத்திருக்கிறான். ஒரு ஆடு மாடு ஒட்டகம் இருக்கிறது என்றால் அதற்கு என்ன அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதற்கு எது சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயத்தை தான் செய்யுமே ஒழிய சிந்திக்கிற ஆற்றல் இருக்கிறதா, பகுத்தறிகிற பகுத்தறிவு இருக்குதா? கிடையாது. இந்த பகுத்தறிவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறான். அப்ப இதை கண்டிப்பாக நிச்சயமாக பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்துவதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. எல்லோரும் பயன்படுத்துகிறோம். உலக காரியம் என்றால், உலக விஷயம் என்றால், உலகத்தில் ஒரு பொருள் எடுக்க போறோம், ஒரு ட்ரெஸ் வாங்க போறோம் அப்படின்னு சொன்னா அதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம். குறிப்பாக ஒரு கடைக்கு போன தாய்மார்கள் ஒரு கடைக்கு போனா கூட ஒரு தக்காளியை வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு வெங்காயத்தை வாங்குறதா இருந்தாலும் சரி, எவ்வளவு அளப்பறை கூட்டி வாங்குவாங்க, ரொம்ப கண்ணும் கருத்துமாக வாங்குவாங்க. இப்போ ஆம்பளைங்க போனா கூட ஏதாவது காய்கறியில ஏதாவது சூத்து அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் அவங்க போய் வாங்கிட்டு வரும் பொழுது ரொம்ப பர்ஃபெக்டா நீட்டா என்ன செய்வாங்க, வாங்கிட்டு வருவாங்க. என்ன காரணம்? அதுல ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. இருக்கக்கூடாதுன்னு கிடையாது, தெளிவாக இருக்க வேண்டும். உலகத்துல வாழும் பொழுது நாம ஏமாறக்கூடாது, தெளிவா இருக்கணுங்கிறது தப்பு இல்லை. இதே விஷயம், இதே இந்த ஒரு ஒரு நல்ல ஒரு சிந்தனை என்பது மார்க்க ரீதியான விஷயங்கள் இருக்கிறதா? மார்க்கத்தை அணுகும் பொழுது இப்படிப்பட்ட இத்தனை வேறுபாடுகள் இருக்கிறது. சமுதாயத்தில் எல்லோரும் தாங்கள் சொல்லக்கூடிய கொள்கை, தாங்கள் சொல்வதுதான் மார்க்கம், இஸ்லாம் என்று சொல்கிறார்களே, இதில் எது சத்தியம் என்று பகுத்தறிகிற அந்த அறிவை நாம அதுல பயன்படுத்துகிறோமா இல்லையான்னு கேட்ட கிடையாது. அதுல என்ன செய்யறோம், நாம குருட்டுத்தனமா இருக்கும். நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியே நாம நடந்துட்டு போயிருவோம் என்கிற கண்ணோட்டத்தில் இருப்பதை நாம பார்க்கலாம். இது ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திற்கென்றே சில நபர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். உலகத்துல நாம வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் சிலர்களை அல்லாஹ் நரகத்திற்காகவே தயாரித்து வைத்திருக்கிறான். அவர்கள் யார்? வலக்கது தரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் அநேகமான நபர்களை நாம் நரகத்திற்காகவே படைத்திருக்கிறோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களுக்கு கண்கள் இருக்கும், அவர்களுக்கு காதுகள் இருக்கும். கண்கள் இருக்கும், அதை கொண்டு அவர்கள் பார்க்க மாட்டாங்க. காதுகள் இருக்கும், அதை கொண்டு அவர்கள் கேட்க மாட்டார்கள். உள்ளம் இருக்கும், அந்த உள்ளத்தை கொண்டு அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். லா யஃப்கஹூன பிஹா, அதை கொண்டு அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். இவர்கள் எல்லாம் யார்? உலாயிக கல் அன்ஆம், கால்நடைகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி கண் இருந்தும், கண்ணு தெளிவா இருந்தும் ஒருத்தனை குருடன்னு சொல்ல முடியுமா? காது தெளிவாக இருந்தும் ஒருவனை செவிடன் என்று சொல்ல முடியுமா? அல்லாஹ் அவனை குருடன் செவிடன் என்று சொல்கிறான் என்றால், குருடனுக்கு நல்லதை கொடுக்கும் போது அதை பார்த்து தெளிவா அதை சிந்திச்சு பகுத்தறிந்து அதை தெரிந்து கொள்வதுதான் அவனுக்கு கண் இருக்கிறதுக்கு பிரயோஜனம். இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம், அவனை கண் இருப்பவனாக கணக்கிட மாட்டோம். அல்லாஹ் அந்த பாஷையில் சொல்லுகிறான். அப்ப நல்லது அவர்களுக்கு சொல்லப்படும் பொழுது, மார்க்க ரீதியான உபதேசங்கள் அவர்களுக்கு எடுத்துரைக்கும் பொழுது சிந்திக்கணும்.
இப்படிப்பட்ட சிந்தனை அவர்களுக்கு இல்லை என்றால் இவர்கள் எல்லாம் உலாயிக்க கல் அன்ஆம், கால்நடைகளை போன்றவர்கள், ஆடு மாடு மாதிரிங்கிற அல்லாஹ். நான் சொல்லவில்லை, திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். பல் ஹும் அதல், இல்ல இல்ல, ஆடு மாடு மாதிரி கிடையாது, அதையும் விட மகா மட்டமானவர்கள், அதையும் விட மோசமானவங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த நிலையிலே முஸ்லிம்களாகிய நாம் இருக்கக்கூடாது, சிந்திக்க வேண்டும். மார்க்க ரீதியான உபதேசங்கள் நமக்கு எடுத்துரைக்கப்படும் பொழுது, அல்லாஹ்வுடைய வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டு அறிவுரைகளாக நமக்கு சொல்லப்படும் பொழுது, முதலில் அதை பகுத்தறிகிற சிந்தனையை மார்க்க விஷயத்துல நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் சொல்றதையும் கேட்கணும். அது என்ன எல்லாரும் சொல்றதையும் கேட்டா நம்ம வழிகட்டு போயிடும். இப்படி ஒரு குரூப் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஜமாத்துக்காரன் சொல்றதை கேட்காத, அவனை வழிகெடுத்துருவான், நஜாத்துக்காரர்கள் அப்படி செய்து விடுவார்கள், வஹாபிகள் இப்படி மாற்றி விடுவார்கள் என்றெல்லாம் பேசுவார்கள். முதலில் இறை நம்பிக்கையாளருடைய தன்மை என்ன தெரியுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், யஸ்தமிஊனல் கௌல வயத்தபிஊனல் அஹ்ஸனா. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் தெரியுமா? யஸ்தமிஊனல் கௌல், எல்லோரிடத்திலும் கருத்தை உள்வாங்கிக் கொள்வார்கள். யார் என்ன சொன்னாலும், கெட்டவனாகவே இருந்தாலும் ஒரு செய்தியை சொல்கிறான் என்றால் அந்த செய்தியை அவர்கள் முதலில் உள்வாங்குவார்கள். வயத்தபிஊனல் அஹ்ஸனா, அதில் எது சரியானதோ, எது அழகியதோ, எதை அல்லாஹ் நமக்கு மார்க்கமாக சொல்லுகிறானோ அதன் அடிப்படையில் நடப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படித்தான் ஒரு இறை நம்பிக்கையாளர் இருக்க வேண்டும். உலகத்துல பயணிக்கும் பொழுது, மார்க்க ரீதியான விஷயங்களை அணுகும் பொழுது எல்லோருடைய கருத்துக்களையும் நீங்கள் உள்வாங்க வேண்டும், கேட்க வேண்டும். அல்லாஹ்வே கேட்க சொல்றான். கேட்காத நல்லா கேளு. வயத்தபிஊனல் அஹ்ஸனா, அதில் எது சரியானதோ அழகியதோ அதைத்தான் அவர்கள் பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அந்த பார்வை இருக்கும். இப்ப நமக்கு யாரெல்லாம் இன்றைக்கு என்னெல்லாம் சொல்றாங்க, மார்க்கமாக கடைபிடிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய மார்க்கம் என்ன என்று கேட்கும் பொழுது அதற்குண்டான பதிலை அவர்கள் எப்படி எல்லாம் முன்வைக்கிறார்கள். எங்கள் பெற்றோர்கள் எங்களுக்கு மார்க்கமாக எதை சொன்னார்களோ அதுதான் எங்களுக்கு மார்க்கம். அப்படி ஒரு குரூப் இல்லைங்க, பெற்றோர் சொன்னதெல்லாம் மார்க்கம் இல்லை, எங்க பள்ளிவாசலுடைய இமாம் எதை மார்க்கமா சொன்னாங்களோ அதுதான் எங்களுக்கு மார்க்கம். அப்படி ஒரு குரூப் இல்லைங்க, எங்களுக்கு எங்களுடைய இயக்கத்தினுடைய தலைவர்கள் எதை மார்க்கமாக சொல்லுகிறார்களோ அதுதான் எங்களுக்கு மார்க்கம், அவங்க என்ன சொன்னாலும் நாங்கள் அதுக்கு கட்டுப்பட்டு நடப்போம் என்று ஒரு குரூப். இன்னொருத்தவங்க இல்லை, அப்படிலாம் இல்லைங்க, நம்ம நமக்கு முன் வாழ்ந்த முன்னோர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த முன்னோர்களுடைய வழியில நடக்கணும் அப்படின்னு ஒரு குரூப். முன்னோர்கள் டோட்டல் எல்லாருமே வந்துருவாங்க. இல்ல, குறிப்பிட்ட 4 இமாம்கள் இருக்கிறார்கள், இமாம் ஷாஃபி, இமாம் ஹனஃபி, இமாம் ஹம்பலி, இமாம் மாலிக். இந்த 4 மதுஹபிலே இந்த 4 இமாம்கள் எதை மார்க்கமாக சொன்னார்களோ அவர்கள் தத்தமது இமாம்களை, எந்த இமாம்களுடைய கருத்துக்களை வழிமொழிகிறார்களோ அந்த இமாமை பின்பற்றி நடக்கிறதோ மார்க்கம். இப்படி ஒரு குரூப். இன்னும் சில பேர் எப்படி இல்லைங்க, ஒண்ணுமே மார்க்கம் கிடையாது, நாம சஹாபாக்களுடைய வழியில நடக்கணும் அப்படின்னு ஒரு குரூப். சஹாபாக்கள்லாம் எல்லாருமா? இல்லை இல்ல, அதுல அஷரத்தும் முபஷ்ஷரா, சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபி அப்படின்னு ஒரு குரூப். இல்லைங்க 5 சஹாபி தான் அப்படின்னு ஒரு குரூப். இல்லைங்க 3 தான் குரூப். இப்படி தத்தமது கொள்கையை வரையறுக்கும் பொழுது, அது மக்களிடத்திலே சொல்லும் பொழுது இப்படி பல்வேறு கருத்து வேறுபாடுகளை பார்க்கிறோமா இல்லையா? இந்த நேரத்தில் ஒரு இறை நம்பிக்கையாளர் என்ன செய்ய வேண்டும்? இறை நம்பிக்கையாளருடைய தன்மையாக அல்லாஹ் எதை சொல்கிறானோ எஸ்தமிஊனல் கௌல், சொல்லுப்பா என்ன ஆதாரம்? நீ பெற்றோரை பின்பற்றலாம்னு சொல்ற, அல்லது இமாம்களை பின்பற்றலாம் என்கிறாய், அல்லது உங்களுக்கு முன்வாழ்ந்த முன்னோர்களை பின்பற்றலாம் என்கிறாய், அல்லது சஹாபாக்களை பின்பற்றலாம் என்கிறாய். இப்படி எதை அவர்கள் பின்பற்றலாம் மார்க்கம் என்று சொல்கிறார்களோ அதற்குண்டான ஆதாரங்கள் என்ன அப்படின்றத கேட்கும். கேட்கக்கூடிய நேரத்தில் எப்படி தெரியுமா இருக்கணும்? அதையும் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களையே அவர்களுக்கு சொல்லப்பட்டாலும் கூட லம் யஹிரு அலைஹா சும்மவு உம்யானா, அதிலே குருட்டுத்தனமாக செவிட்டுத்தனமாக விழமாட்டார்கள். வசனத்தையே முன்மொழிந்து உங்களிடத்திலே பேசினாலும், ஹதீஸுகளை எடுத்து சொன்னாலும் அது என்ன அப்படிதான் கருத்து இருக்குதா, அதைத்தான் அல்லாஹ் சொல்றானா, அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்களா என்று சிந்திப்பார்கள். எல்லா வசனங்களையும் அல்லாஹ் நமக்கு மேற்கோள் காட்டுவது சுதாரிப்பாருங்க, சிந்தியுங்கள். ஏன்? உண்மைக்கு பிறகு ஒன்று இருக்கும் என்றால் அது வழிகேடு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். வழிகேடு என்றால் அந்த பாதை நம்மை நரகத்திலே கொண்டு போய் தள்ளிவிடும் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த கேள்விக்கு பதில் என்ன? எதைத்தான் நம்ம பின்பற்றணும்? எதுதான் மார்க்கம் என்றால்
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்கிறான், ஃபஸ்தம்சிக் பில்லதி ஊஹிய இலைக், நபியே உமக்கு எது இறை செய்தியாக அருளப்பட்டதோ அதையே நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். வஇன்னக அலா சிராத்தின் முஸ்தகீம், நீங்கள் நேரான பாதையிலே பயணிக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க எப்படி நடக்கணும் தெரியுமா? உலகத்துல எதன் அடிப்படையில வாழ வேண்டும் தெரியுமா? பெரியாருடைய கருத்தின் அடிப்படையில வாழ தேவையில்லை, முன்னோருடைய கருத்தின் அடிப்படையில வாழ தேவையில்லை. இப்படி எல்லா கருத்தையும் முன்வைத்து நீங்க வாழணும்ன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு எது இறை செய்தியாக வஹியாக அருளப்பட்டதோ அதை பற்றி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வஹி செய்தி என்றால் என்ன? இன்னும் பல வசனங்களில் அல்லாஹ் அழுத்தமாக சொல்கிறான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா கலீலம் மா ததக்கரூன். உங்கள் இறைவன் புறத்திலிருந்து எது உங்களுக்கு இறை செய்தியாக அருளப்பட்டதோ அதையே நீங்கள் பின்பற்றுங்கள். அது அல்லாத அவன் அல்லாத மற்றவர்களை நீங்கள் பொறுப்பாளர்களாக ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். கலீலம் மா ததக்கரூன், நீங்கள் குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இறை செய்தியின் அடிப்படையில் ஒரு முஸ்லிம் வாழும். இந்த ஒரே ஒரு அடிப்படையை பொருத்தி பாருங்கள். உலகத்துல யாரையெல்லாம் யார் சொல்வதெல்லாம் மார்க்கம் என்கிறார்களோ, பெற்றோர் சொல்வது மார்க்கம் என்கிறார்களா? பெற்றோருக்கு இறை செய்தி வருமா? நம்ம பாப்பாவுக்கு உம்மாவுக்கு இறை செய்தி வருமா? வராது. அவர்களுக்கு முன்வாழ்ந்தவர்கள் முன்னோர்களை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்கிறார்களே, முன்னோர்களுக்கு இறை செய்தி வருமா? ஒரு ஜமாத்தினுடைய இயக்கத்தினுடைய தலைவர்களுக்கு இறை செய்தி வருமா? நபித்தோழர்களுக்கு இறை செய்தி வருமா? எந்த 4 இமாம்களை குறிப்பிட்டு இந்த 4 இமாம்களுடைய கருத்தும் மார்க்கம் என்கிறார்களோ அந்த 4 இமாம்களுக்கும் இறை செய்தி வருமா? வராது. ஒரே டோட்டல் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஒரே ஒரு அடிப்படை, இறை செய்தி யாருக்கு அருளப்படுகிறதோ இறைவனுடைய செய்தியை மாத்திரம்தான் ஒரு முஸ்லிம் பின்பற்ற வேண்டும் என்பதை மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லிவிட்டான். அதை பின்பற்றி நடக்கணும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு இறை செய்தி எப்படி இறக்கப்பட்டிருக்கிறது? ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆனா இறங்கிருக்கு, அப்படிதானே? ரசூலுல்லாஹ்வுக்கு இறங்கிருக்கு. எப்படி இறங்கிருக்கு? அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக குர்ஆன் அருளப்பட்டது. குர்ஆனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனனம் செய்தார்கள். ஜிப்ரீல் வந்து சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் அதை மனப்பாடம் பண்ணுவாங்க. இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாமே இந்த அறிவுரையை அருளினோம், நாமே இந்த அறிவுரையை பாதுகாப்போம். அப்ப குர்ஆன்ங்கிறது இன்னைக்கு நம்ம கையில வச்சிருக்கோமே குர்ஆனா, அது அப்படி அருளப்படலை, இது நம்ம வசதிக்காக பண்ணது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல சொல்ல அல்லாஹ்வுடைய தூதரவங்க என்ன செஞ்சாங்க? மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொல், செயல், அங்கீகாரம், மார்க்கமா ரசூலுல்லாஹ் எதை நமக்கு சொன்னாங்களோ, மார்க்கமா அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எதை செய்தார்களோ, மார்க்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக எது செய்யப்படும் பொழுது அதை மார்க்கமாக அங்கீகரித்திருக்கிறார்களோ அது மாத்திரம்தான் மார்க்கம். ஏன்? வமா யன்திகு அனில் ஹவா, இந்த முஹம்மது மனோ இச்சைப்படி பேச மாட்டார். உங்களுக்கு மார்க்கமாக அல்லாஹ்வின் தூதரவர்கள் ஒன்றை சொல்கிறார்களா? தாடியை வளர விடுங்கள், மீசையை கத்தறியுங்கள் என்கிறார்களா? சுன்னத்தான தொழுகையை பேண சொல்கிறார்களா? உலகத்திலே பல உபதேசங்களை உங்களுக்கு எடுத்து சொல்கிறார்களா? இந்த முஹம்மது இஷ்டத்திற்கு பேச மாட்டார். அப்படி கிடையாது. உமா யன்திகு அனில் ஹவா, அவர் பேசுவதாக இருந்தால், மார்க்கமாக உங்களுக்கு சொல்வதாக இருந்தால் இறைவன் புறத்திலிருந்து வந்த இறை செய்தியை மாத்திரம்தான் சொல்வார். இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அது அறிவிக்கப்பட்ட இறை செய்தியை தவிர வேறு இல்லை. வஹி. இந்த மார்க்கமா மற்ற யாருக்குமே இந்த உத்தரவாதம் கிடையாது. மற்ற நபர்கள் பேசுவது வஹி அல்ல, நபித்தோழர்கள் பேசுவது வஹி அல்ல, நபித்தோழர்களுக்கு பின்பாக வந்த தாபீன்கள் பேசுவது வஹி அல்ல, தபா தாபீன்கள் பேசுவது வஹி அல்ல, அதற்கு பின்பாக வந்த இமாம்கள் பேசியது வஹி அல்ல, நம் பெற்றோர்கள் பேசுவது வஹி அல்ல. அல்லாஹ்வின் தூதரவர்கள் மார்க்கமாக எதை நமக்கு சொன்னார்களோ, செய்தார்களோ, அங்கீகரித்தார்களோ அது வஹி. அந்த வஹியை நம்ம என்ன செய்யணும்? பின்பற்றணும். இன்னும் குர்ஆன், இன்னொன்னு ஆதாரப்பூர்வமான நபிமொழி. இந்த இரண்டிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, உங்கள் செயல்பாடுகள், வணக்க வழிபாடுகள், கொள்கை கோட்பாடுகள் என்னவாகவும் இருக்கட்டும், அது குர்ஆனில் இருக்கிறதா? ஹதீஸ்களிலே ஆதாரப்பூர்வமான, குர்ஆனுக்கு முரண்படாத சஹீஹான ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களில் இருக்கிறதா? நடைமுறைப்படுத்துங்கள். இல்லைன்னா அது மார்க்கமே இல்லை.
அது அல்லாமல், அல்லாஹ் ரசூல் சொல்லாமல், குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் வஹீ செய்தியிலேயும் இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு முஸ்லிம் பின்பற்றுவார் என்றால், அதன் அடிப்படையில் நடப்பார் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளை மறுமையிலே அந்த பாதை என்பது நரகத்தினுடைய பாதையாகத்தான் அமையும். ஏன்? திருமறை குர்ஆனிலே மிக தெளிவாக அல்லாஹ் எச்சரிக்கிறான். யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், நாளை மறுமை நாளில் சில முகங்களை அல்லாஹ் நரகத்திலே போட்டு முசுக்குவான். நரகவாதி அவங்க ஆயிடுவாங்க. அப்படி ஏன் நரகவாதியாக அவர்கள் ஆனார்கள் என்று புலம்பு பொருந்து சொல்வார்கள். யகூலூன யா லைதனா அத்தானல்லாஹு வ அத்தான ரசூலா, நாங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, உலகத்திலே நாங்கள் வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே இறை செய்தியின் அடிப்படையில் அல்லாஹ் ரசூலுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடக்கலையே, அப்படி நடக்காததினால் நாங்கள் நரகத்திலே வந்து கிடக்கிறோம். நாங்கள் இன்னும் எங்களின் பெரியவர்களுக்கும் எங்களின் முன்னோர்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம். சாதத்தனா குபரானா, எங்களுடைய தலைவர்களுக்கு எங்களுடைய பெரியவர்களுக்கெல்லாம் நாங்கள் கட்டுப்பட்டோம். சபீலா, அந்த பாவிகள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். உலகத்துல நல்லவர்களை போன்று பேசினார்கள், நல்ல விதமாக எங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள். அவங்களை பார்க்கும் பொழுது அவர்களை நாங்கள் பின்பற்றி நடந்தோம். எங்கள் தலைவர்களாக அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொல்வதை மார்க்கமாக வணக்கமாக நாங்கள் செய்தோம். சபீலா, இறைவா அவர்கள் எங்களை வழிகெடுத்து நாசப்பாதைக்கு கொண்டு சென்று விட்டார்களே. ரப்பனா ஆத்திஹிம் ضعفين மினல் அதாப், எங்கள் இறைவா எங்களை வழிகெடுத்த எங்களின் பெரியவர்களுக்கும் எங்களின் முன்னோர்களுக்கும் நீ 2 மடங்கு வேதனை கொடு. நாங்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டத்தை சிரமத்தை, அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த அயோக்கியர்கள். ضعفين மினல் அதாப், இவர்களுக்கு 2 மடங்கு வேதனையை கொடு. வல் அன்ஹும் லஅனன் கபீரா, அவர்களை மிகப்பெரிய சாபத்தால் சபித்து விடு என்று புலம்புவார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணுங்க. ஏன் புலம்புகிறார்கள்? நிதானமாக யோசித்து பாருங்கள். உலகத்திலே வாழும் பொழுது பெரியோர்களை முன்னோர்களை அவருடைய தலைவர்களை எல்லாம் பின்பற்றிய காரணத்தினால் நரகவாதிகளாக நரகத்திலே புலம்பக்கூடிய மக்கள்களாக இருக்கிறார்களே. யோசித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதனால் தான் நாங்கள் நரகத்திற்கு வந்தோம் என்கிறார்கள். இன்னும் சொல்வதா இருந்தா, நபிமார்கள் தத்தமது சமுதாயத்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்யும் பொழுது எதை குறித்து அதிகம் அந்த மக்கள்லாம் என்ன பதிலை சொன்னார்கள்? இப்ப ஏன்பா சிலையை வணங்குறீங்க? ஏன் இப்படி சிலை வழிபாடு செய்கிறீர்கள்? அல்லாஹ்விற்கு ஏன் இணை வைக்கிறீர்கள் என்றெல்லாம் அவர்களிடத்தில் கேள்வி எழுப்பப்படும் பொழுது என்ன சொன்னார்கள்? எங்களுடைய முன்னோர்களை இப்படித்தான் நாங்கள் கண்டோம். வஜதுனா ஆபானா கதாலிக்க யஃபாலும், எங்களின் முன்னோர்கள் இப்படித்தான் செய்தார்கள், சிலையை வழிபட்டார்கள், அவர்கள் அந்த சிலைகளுக்கு வணக்க வழிபாடுகளை செய்தார்கள், எனவே அப்படியே தான் நாங்களும் செய்வோம் என்றார்கள். அதற்கு அல்லாஹ் என்ன பதில கொடுக்கிறான் தெரியுமா? நபிமார்களை அல்லாஹ் பதிலளிக்க சொல்கிறான். அவ்வளவுக்கான ஆபாவுகும் லா யஅகிலூன ஷைஅன் வலா யஹ்ததுன், உங்களின் முன்னோர்கள் எதையும் அறியாத முட்டாள்களாக நேர்வழி பெறாத பைத்தியக்காரர்களாக இருந்தாலுமா அவர்களை பின்பற்றுவார்கள். முன்னோரை பின்பற்றுறோம், முன்னோருடைய வழியில நடக்கிறோம், அதுதான் சரியான பாதைன்னு சொல்றீங்களே, அந்த முன்னோர்கள் முட்டாள்களாக இருந்தாலுமா நேர்வழி பெறாதவர்களாக இருந்தாலுமா பின்பற்றுவீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. இவ்வளவு அழுத்தமான வார்த்தை. இந்த வார்த்தையை நான் கேட்கவில்லை, ஜமாத்துல இருந்து கேட்கல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஆணித்தனமாக கேட்கிறார். இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. இப்ப உலகத்துல நாம வாழும் பொழுது அல்லாஹ் ரசூலுடைய பாதையை வஹி செய்தியின் அடிப்படையில ஒரு முஸ்லிம் நடந்தால் அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லாமல் சுவனத்திலே செல்வார். அப்படி இல்லைன்னு சொன்னா, உலகத்துல பெரியாரு முன்னோரு அவங்களுடைய கருத்தை வழிமொழிந்து நாம செய்தோம் என்றால் அது நரகத்தினுடைய பலிகுலிக்குத்தான் நம்மை தள்ளும் என்பதை முஸ்லிம்களாகிய நாம என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொரு சிலர்கள் என்ன செய்வாங்க, நமக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நபி தோழர்கள், அவங்களுக்கு பின்னால வந்த தாபீன்கள், அவங்களுக்கு பின்னால வந்த தபா தாபீன்கள், அவங்களுக்கு பின்னால வந்த இமாம்கள், இவங்கெல்லாம் இல்லாம மார்க்கம் கிடைச்சிருக்குமா? கேள்வி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பர்ஃபெக்ட் சூப்பர் அப்படின்னு தோணும். அதனால அவங்க சொல்றது மார்க்கம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிம்பாங்க. பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. அந்தந்த ஜெனரேஷன்ல அந்தந்த மக்கள் வாழணுங்கிறது யார் முடிவு செய்தது? ரப்புல் ஆலமீன் முடிவு செய்தது. அப்படிதான் நபித்தோழர்களாக வாழ வேண்டும். இன்னார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபித்தோழராக வாழ வேண்டும் என்பது அவர்கள் எடுத்த முடிவா?
ரப்பு நாடுறான் அந்த நேரத்தில் அவங்க படைக்கப்பட்டிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு பின்னால வந்தவங்க அடுத்த ஜெனரேஷன், அதுக்கு பின்னால வந்தவங்க அடுத்த ஜெனரேஷன். ஒண்ணு வேணாம், உங்களுக்கு பிறக்கக்கூடிய அடுத்த ஜெனரேஷன் இருக்கு, உங்களுடைய குழந்தைகள். அந்த குழந்தை சொல்லும், உங்க வாப்பா இல்லாம எனக்கு மார்க்குங்க நான் முஸ்லீமா இருக்க முடியுமா? ரசூலுல்லாஹ் தொட்டு சஹாபி, அவரை தொட்டு நபி தாபீன், தபோ தாபீன், அதுக்கு பிறகு இமாம்கள், அதுக்கு பின்னால எங்க வாப்பாவுக்கு மார்க் கிடைச்சி, எங்க வாப்பா தான் எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லியிருக்கிறாங்க, எங்க வாப்பா என்ன சொன்னாலும் எனக்கு மார்க்கும் அப்படின்னு ஏற்றா அது முட்டாள்தனமா இல்லையா? அதுக்கடுத்து அவன் பிள்ளை சொல்லணும், என்ன சொல்லணும்? எங்க வாப்பா எனக்கு எதையும் சொல்லி கொடுத்தாரு, ஏன் எங்க வாப்பா இல்லைன்னா எனக்கு மார்க் கிடைச்சிருக்குமா? இது ஒரு சரியான வாதமா? இது வாதம் கிடையாது. அந்தந்த நேரத்தில் அவர்கள் படைக்கப்பட வேண்டும் என்பது இறைவனுடைய விதி. நாம எப்படி நடக்கணும்? இறை செய்தியின் அடிப்படையில் மாத்திரம் நடக்கும். இன்னும் சொல்வதாக இருந்தால், நபித்தோழர்களுடைய கருத்துகள், அவங்க சில விஷயங்களை அவர்களாக சில விஷயங்களை செய்வாங்க, அவர்களாக சில விஷயங்களை சொல்வார்கள். அதை மார்க்கமாக நாம ஏற்க வேண்டும் என்கிற எந்த அவசியம் இல்லை. இதை சொல்லும் பொழுது நம்மளை எப்படி சொல்லுவாங்கன்னா, இவங்களுக்கு இமாம்கள் என்றாலே பிடிக்காது, இவர்களுக்கு நபித்தோழர்கள் என்றாலே பிடிக்காது, இவர்கள் எல்லாம் அவர்களை கடுமையாக திட்டுவார்கள், ஏசுவார்கள், பேசுவார்கள். நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கும். நாங்கள் இமாம்களை போற்றுகிறோம், இமாம்களுடைய தியாகம், அர்ப்பணிப்புகளை எந்த விதத்திலையும் குறை சொல்ல மாட்டோம். அவ்வளவு அர்ப்பணிப்பு. இன்னைக்கு நவநாகரிகத்துல, இன்னைக்கு லேப்டாப்ல, கம்ப்யூட்டர்ல, மொபைல் போன்ல அவ்வளவு ஹதீஸ்களை பார்க்கிறோம், மார்க்கத்தை இலகுவாக அடைகிறோம். ஆனால் இதுவெல்லாம் இல்லாத காலகட்டத்திலே மார்க்கத்திற்காக அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார்கள், தியாகங்களை செய்திருக்கிறார்கள். மாற்று கருத்தே கிடையாது. இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் அஹ்மது, இமாம் மாலிக் போன்ற இமாம்கள் எல்லாம் கடுமையான உழைப்புகளை செலுத்தியிருக்கிறார்கள். அதற்கு எந்த விதத்திலையும் நம்ம குறை சொல்லவில்லை. அதற்கான கூலி ரப்புட்ட பெற்றிருக்காங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக அவர்களுக்கு கூலியை கொடுப்பான். அதனால் அவர்கள் பின்பற்ற தகுதியானவர்களாக மாறிவிடுவார்களா? கிடையாது. பின்பற்ற தகுதியானவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறை செய்தியை மாத்திரம்தான் ஒரு முஸ்லிம் பின்பற்ற வேண்டும். நபித்தோழர்கள் ஒரு செயல்பாட்டை செய்யறாங்கன்னா அதுவும் வஹீதான் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. நபித்தோழர்களா இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால வந்த நபித்தோழர்கள், அவங்க செய்யறது அப்படியே வஹீ அப்படின்னு நம்பக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சலஃபுகள் என்று தங்களை அடையாளப்படுத்தக்கூடிய முன்னோருடைய வழியில நடக்கிறோம் என்கிற பெயரில நபித்தோழர்களை, அவங்களுடைய சொல்களை எல்லாம் வகி செய்திக்கு நிகராக கொண்டு நிறுத்தக்கூடிய காட்சி நாம பார்க்கிறோம். இன்னும் சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தனிப்பட்ட செயல்பாடு இருக்கு இல்லையா, ரசூலுல்லாஹ்வுடைய தனிப்பட்ட செயல்பாடு, அந்த செயல்பாட்டையும் நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லும் பொழுது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கலாம், யதார்த்தம் அதுதான். அல்லாஹ்வுடைய தூதர்கள் மார்க்கமாக எதை நமக்கு சொல்லியிருக்கிறாங்களோ அதை ஒரு முஸ்லீம் கண்டிப்பா செய்யணும், நிச்சயமாக செய்யணும். அதுல மாற்று கருத்து இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் சாப்பாடு என்ன, ரொட்டியை ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு இருப்பாங்க, ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துல போயிருப்பாங்க, அப்படிதானே. ரசூலுல்லாஹ் வாழ்ந்த வீடு கூரை கொட்டாயில ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வாழ்ந்து இப்படி வாழ முடியுமா? இப்படி இருக்க முடியுமா? இப்படி இருப்பதுதான் சுன்னா அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது அல்லாஹ்வுடைய தூதர்கள் சுன்னாவாக இப்படி செய்வதுதான் மார்க்கம் என்றார்கள் என்றால் அதை கண்டிப்பா செய்யணும். இது ரசூலுல்லாஹ்வே ரொம்ப இலகுவாக விளக்கி நமக்கு சொல்கிறார்கள். இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன், நான் உங்களிடத்திலே இதா அமர்த்துக்கும் செய்யின் மின்ராயின், என் சிந்தனையின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேனா, அப்படி சொல்லும் பொழுது அதுல நீங்க என்னை விட பெட்டரா நீங்க யோசிக்கலாம். நான் இது நல்லதா இருக்கும்னு நான் சொல்றேன் என்னுடைய சிந்தனையின் அடிப்படையில். உலக விஷயமா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதுல என்னை விட நீங்கள் தான் சிறந்தவர்களா இருக்கலாம், அதை நீங்க கண்டிப்பா எடுக்கணுங்கிற விரும்பினா எடுக்கலாம், விரும்பலாட்டி விட்டுறலாம். இதா அமர்த்துக்கும் செய்யின் அனில்லா, அல்லாஹுவை பற்றியான ஏதேனும் ஒரு செய்தி உங்களிடத்தில் சொன்னால், மார்க்கமாக சொன்னால், அதுல நான் என்ன செய்ய மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், அதில் கண்டிப்பாக நான் உண்மையைத்தான் சொல்வேன், அந்த அடிப்படையில் தான் நீங்க நடக்கணுங்கிறது ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அழகாக சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாவே இருந்தாலும் தனிப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய செயல்பாடை நாம பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கமா ரசூலுல்லாஹ் சொன்னது, செஞ்சது, அங்கீகரித்ததை ஒரு முஸ்லீம் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். அப்படின்ற பொழுது இதுல நபித்தோழருடைய கருத்து ஒண்ணுமில்லாம போச்சு, இமாம்களுடைய கருத்து ஒண்ணுமில்லாம போச்சு. யாருடைய கருத்தாக இருந்தாலும் அது இறை செய்தி இல்லை என்கிற சந்தர்ப்பத்துல அதை ஒரு முஸ்லிம் பின்பற்றி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இறை செய்தி எதுவோ, வஹி எதுவோ, அப்படிப்பட்ட குர்ஆன் ஹதீஸ்ல எது மார்க்கமாக சொல்லப்பட்டதோ அதன் அடிப்படையில வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மவர்கள் அனைவரையும் ஆக்கி அருள்பாலிப்பான் என்ற துஆவோடு என்னுடைய முதல் உரையை முடிக்கிறேன்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம இறைச்செய்தியின் அடிப்படையில் நடக்கணும் என்பது தொடர்பான வசனங்களையும் ஹதீஸுகளையும் பார்ப்போம். ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள் நம்ம ஜமாத்து சார்பாக பலாயம் கிளையில பல்வேறு விதமான மார்க்க ரீதியான சமூக பணிகள் நடப்பதை நம்ம பார்க்கலாம். மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய விதமா பெண்கள் பயான் நடத்துகிறோம், திருமுனை பிரச்சாரங்கள் நடத்துகிறோம், பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறோம், பள்ளிவாசலில் உள்ளரங்கு பயான்லாம் என்ன செய்கிறாங்க, நடத்துகிறாங்க. அது அல்லாமல் பள்ளிவாசலுடைய பராமரிப்புக்காக, பள்ளிவாசலை பார்த்துக்கிறதுக்காக இமாம்கள்லாம் நியமிச்சிருக்கிறாங்க. பள்ளிவாசலுடைய கட்டுமான பணி எல்லாம் நடந்து கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும். இப்போ இதுக்கெல்லாம் நாம் பிரத்யேகமாக நமக்கு யாரும் பொருளாதாரம் தருவது கிடையாது. நம்ம ஊரில் உள்ள மக்கள் என்ன கொடுக்குறாங்களோ இப்போ அதை வச்சு தான் நம்ம பள்ளிவாசலை ரன் பண்ணுறோம். அதுலேயும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், ஒரு இமாமுக்கு நாம் பள்ளிவாசல்னு ஒன்று இருந்ததுன்னா இமாமு வைக்கணும். இமாமுன்னு வைக்கிற நேரத்தில் அவங்களுக்கு நாம் அவங்களுடைய தேவையை பூர்த்தி ஆகக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு பொருளாதாரத்தை என்ன செய்யும், கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். அப்போ அதுவே ஒரு தொகையாக நிற்குது. அப்போ இதுக்கு பள்ளிவாசலுடைய அந்த நிர்வாகம் கிளை நிர்வாகம் நடத்துவதற்கு ரொம்ப ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல நின்று பார்த்தாதான் அதனுடைய அருமை தெரியும். அதனால அதற்கு வேண்டி சகோதரர்கள் அதற்கு வேண்டி உள்ள பொருளாதாரத்தை ஜமாத் நிர்வாகத்தை நாடி தாராளமாக கொடுத்து வழங்குங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் நிச்சயமாக இறைவனிடத்தில் உங்களுக்கு மகத்துவமான ஒரு நன்மையை பெற்றுத்தருது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்பொழுது, யாரு உலகத்துல நல்ல தூய்மையான சம்பாத்தியத்தில், அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, தூய்மையான சம்பாத்தியத்துல யாரு ஒரு பொற்காசை அல்லது ஒரு வெள்ளிக்காசை யாரு தர்மம் செய்யறாங்களோ, தக்கப்பலுல்லாஹு பியமீனி, அது அல்லாஹ் என்ன செய்யறான், தன் வலது கரத்தால் அல்லாஹ் வாங்குகிறான். சும்ம யுரப்பிஹா, பிறகு அதனை அல்லாஹ் என்ன செய்யறான், வளர்க்கிறான். கமா யுரப்பியா அஹதுக்கும் கல்வா, உங்களில் ஒருவர் ஒரு குதிரை குட்டியை வளர்ப்பதை போன்று, ஒரு குதிரை குட்டியை எப்படி அங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் குதிரை குட்டியை வாங்கி வளர்ப்பாங்க, செல்லப்பிராணியை வளர்ப்போம் இல்லையா, இது மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்க, நீங்க கொடுக்குற தர்மம் உங்களால என்ன இயலுமோ, உங்களால் லட்சங்களை கொடுக்க இயலும் என்றால் அல்லாஹ் அதற்கான பரக்கத்தை கொடுப்பான். முடிஞ்சா கொடுங்க, இல்லை என்னால சில ஆயிரங்களை தான் கொடுக்க முடியும் கொடுங்க, அல்லது சில ரூபாய்களை தான் கொடுக்க முடியும்னா அதை மாச சந்தாவாக எப்படி உங்களால கொடுக்க முடியும் கொடுங்க. இறைவனிடத்துல அதுக்கு உண்டான மகத்துவத்தை பாருங்க. அல்லாஹ் அதை வாங்கி அதை குதிரை குட்டியை வளர்க்குற மாதிரி வளர்ப்பானோ. எந்த அளவுக்குன்னா, மறுமையில நாம போய் பார்க்கும்போது மிஸ்லுல் ஜபல், பெரிய மலை அளவு நாம கொடுத்த ஒரு ரூபா தர்மமா இருக்கும், அல்லது ஒரு 5 ரூபாயா இருக்கும், 10 ரூபாயா இருக்கும். இதனால என்ன நடக்கும் போது நடக்கும், வளர்த்து 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 நம்ம எந்த இறையச்சத்தின் அடிப்படையில் அதை கொடுக்குறோமோ, அல்லாஹ்வுடைய ஆத்மார்த்தமான ஒரு இறையச்சத்துல நாம அதை கொடுத்தோம்னா அதை அல்லாஹ் வளர்த்து 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 கடைசியில நாம கொடுத்த மறுமையில பார்ப்போம், நாம கொடுத்த சொற்பமான பொருளாதாரமா இருக்கும், இவ்வளவு பெரிய நன்மையா அப்படின்னு நாம மிகைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அந்த மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விற்கு நீங்கள் உதவி செய்தால், இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும், அல்லாஹ்விற்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அக்தாமக்கும், உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய மார்க்கம் வளர்வதற்காக, அல்லாஹ்வுடைய பணிக்காக நீங்க என்ன செய்யுங்க, தாராளமாக நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு பொருளாதாரத்தை சந்தாக்களாக நன்கொடையாக வாரி வழங்குங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் பெண்கள் பயான் வரக்கூடிய சனிக்கிழமை 8/2/2025 சனிக்கிழமை இடம் ரிஸ்வான் வீடு நடுத்தருவில் வச்சு நஸ்ரீன் ஆலிமா அவங்க உணரப்படாத தீமைகள் என்கிற தலைப்பில் பேச உள்ளாங்க. அதில் சகோதரிகள் தாய்மார்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.